பாதி வெற்றி நம்ம நம்பிக்கையில், ஆனா மீதி வெற்றி நம்ம நண்பர்கள் கையில். நம்ம வாழ்க்கையில் முதல் இன்டர்வியூ எப்பயுமே நமக்கு மறக்க முடியாததாக இருக்கும். என் 26 வயசில் இதான் என் முதல் இன்டர்வியூன்னு சொன்னால் நம்புவீங்களா? என்னை இது வரைக்கும் ஒரு இன்டர்வியூவில் கூட கூப்பிடல. ஏன்னு கேட்டால் காரணம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இருக்கும், இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். கூப்பிடுறா, கூப்பிட்டும் போறா இவள. டேய் 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 வாடா இங்க. ஓய் விடு, நான் ஒரு இன்டர்வியூக்கு போகணும். ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்ன திமிரு? போதுடா, நீங்களும் உண்மையாலுமே மனுஷங்க தானா? எங்களுக்கு கொஞ்சம் வாழ விடுங்கடா ப்ளீஸ். ஏன் என்னாச்சு? இன்னைக்கு இன்டர்வியூ போனேன்ல. என்ன இன்டர்வியூ பண்ண வேகத்தானே பேசினானா? இல்லைக்கா, ரோட்லேயே ஒருத்தர் கையை பிடிச்சி எடுத்துட்டான். மயிராண்டிக செவிட்டிலே விட்டுருக்க வேண்டியதானே. ஃபைல் அவன் மேலேயே எரிஞ்சு அழுதுட்டேன். என்னால் முடியலக்கா. சரி விடு சாமி, அவனுக்கு சாக்கடை, நீ சந்தனம். நீ கவலைப்படாமல் போய் தூங்கு, நாளைக்கு கூத்துக்கு போகணும். கண்ணுக்கு தெரிகிற சாமியை பார்த்து பல்லிழிச்சிட்டு கண்ணுக்கு தெரியாத சாமிக்காக அடிச்சுட்டு நாடுற ஊர் இது. நீ தான் மெச்சுக்கணும் ஊரை. பணக்கார சாமியெல்லாம் கிடையாது, பணக்கார சாமியார் தான் இருக்கான். பாம்படுத்திங்க ஐயா. ஜியோ பாம்படுத்திங்க ஜியோ பாம்படுத்திங்க. ஜியோமா உட்காரு சாமி, வா. என்ன? நாளைக்கு நான் நிறுவனத்துக்கு போகலான்ட்டு இருக்கேங்கம்மா. யாரு தாயம்மா கை போடுறாங்க? ரதியாயை போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ரதியாய போகிறாங்களா? உங்கள் அனுபவத்தை பற்றி ஏதாவது சொல்லுங்கம்மா.
जय जय माता संतोषी माता, 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 जय जय माता संतोषी माता. ஜோபனம்மா ஜோபன அம்மா பொண்ணு ஜோபன, யார் வீட்டு ஜோபன நம்ம வீட்டு ஜோபன, ஜோபனம்மா ஜோபன அம்மா பொண்ணு ஜோபன, யார் வீட்டு ஜோபன நம்ம வீட்டு ஜோபன. जय जय माता संतोषी माता, जय जय माता संतोषी माता, जय जय माता संतोषी माता. ஜோபனம்மா ஜோபன அம்மா பொண்ணு ஜோபன, யார் வீட்டு ஜோபன நம்ம வீட்டு ஜோபன, ஜோபனம்மா ஜோபன அம்மா பொண்ணு ஜோபன, யார் வீட்டு ஜோபன நம்ம வீட்டு ஜோபன. जय जय माता संतोषी माता, 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 जय जय माता संतोषी माता. இறப்பை விட பிறப்புக்கு தான் சாமி வலி அதிகம். அதனால தான் நம்மளை மறுபிறவின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ கஷ்டத்துலேயும் தாண்டி வர நம்மளை தான் இந்த பாலா போன சலங்க பாடாப்படுத்துகிறாங்க. அவங்கள சமாளிக்கவாது நமக்கு தெம்பு வேணும்ல சாமி. மனசு வலியோட உடம்பு வலி கம்மி தானுங்கம்மா. நான் போயிட்டு வரேங்கம்மா. பாம்படுத்திங்கம்மா. சரி தங்கம், ஜியோ. இங்க பாருங்கடி, புதுசா கோத்தி ஒன்று நிக்குது. எங்கடி மயில் வந்த, என்ன ஆச்சு? அக்கா, எங்கள் வீட்டில் என்னை பிடிக்கலையா? அவங்க மானத்தை நான் வாங்குறேனாமா. என்னால் என்னை மாற்றிக்க முடியல. நான் வீட்டை விட்டு ஓடியான்ட்டேன். அவங்க என்னை தேடக்கூட இல்லை. அழுகாத சாமி, அழுதா வைராகியம் குறைஞ்சிரும். நம்ம வாழணும், அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக வாழணும். அதுக்கு நம்ம கனவை விட்டு கொடுக்க கூடாது. நீ ஏன் கூட வாடி மயில, நான் ஒன்று தாங்குறேன். சரியா? சரிக்கா. அக்கா இல்லை சாமி, அம்மா. வா.
தலை வலிக்குது. அப்பா, ஐ, ஏய் எங்க பாருடி. ஐயோ என்னாச்சு? ஏய் இருப்பா, நான் போய் தண்ணி எடுத்து வந்துடுறேன். தண்ணி. அண்ணா அண்ணா என்னாச்சு? எந்திரிங்க, இங்க பாருங்க. காப்பாத்து. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நன்றி. பறவைகளுக்கும் துறவிகளுக்கும் நிரந்தரமான சரணாலயம் இருப்பதில்லை. அதுபோலத்தான் நாங்களும் எங்கள் வாழ்க்கையும். இனி என் பயணத்தில் என் உழைப்பும் தன்னம்பிக்கையும் மாறாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் அடுத்த வினாடி ஒளிச்சு வச்சிருக்கிற ஆச்சரியம் நிறைய இருக்குது. அந்த ஆச்சரியம் நிறைஞ்ச இந்த உலகத்து மேலே நம்பிக்கை வச்சு தான் நாங்கள் பயணிக்கிறோம்.